ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா வந்து இந்த இடத்துல ஷோ ஆக மாட்டேங்குதா? அதாவது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் கேமரா வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க, பேக் கேமரா வந்து எந்த இஷ்யூமே இல்லை, ஒர்க் ஆகுது. ஆனால் ஃப்ரண்ட் கேமராட இந்த ஐக்கனே இந்த இடத்துல ஷோ ஆக மாட்டேங்குது. இதனால உங்களால் ஃப்ரண்ட் கேமரா வந்து யூஸ் பண்ண முடியல. இந்த ஒரு இஷ்யூவை நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் சொல்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நான் இந்த ஃபோனில் கேமரா வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டேன். கேமரா ஓப்பன் பண்ணாலுமே வந்து பேக் கேமரா வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஐக்கனே இந்த இடத்துல ஷோ ஆகலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் கேமரா ஓப்பன் பண்ணிட்டு கேமராவோட செட்டிங்ஸ் உள்ள போங்க. ஸோ இந்த இடத்துல ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களால் செட்டிங்ஸ் ஐக்கனை பார்க்கலாம். ஸோ சில மொபைல்ஸில் வந்து மேலே கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் கேமராட செட்டிங்ஸ் உள்ள போயிருப்பீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கேமரா செட்டிங்ஸை ரீசெட் பண்ணுறது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ரீசெட் அப்படின்னு கொடுப்பீங்களா இருந்தா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட கேமரா வந்து டிஃபால்ட்டான செட்டிங்ஸுக்கு வந்து ரீசெட் ஆகும். ஸோ அந்த சமயத்தில் கேமராவில் உங்களுடைய செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குமா இருந்துச்சுன்னா, இல்லாட்டி கேமராவில் சம்டைம்ஸ் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா, அது வந்து இப்படி ரீசெட் பண்ணும்போது ஃபோனில் வர டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேமரா செட்டிங்ஸில் கேமராவை ரீசெட் பண்ணி கூட ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃபோனில் இந்த ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகாதனால செட்டிங்ஸையும் ரீசெட் பண்ணிட்டீங்க, அப்பயுமே சால்வ் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், ஒரு சர்ச் பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி கேமரா அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபோனில் ஒரு கேமரா ஃபிசிக்கலாக இருந்தாலுமே அதையுமே ஒரு ஆப் மூலமாக தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுதான் கேமரா ஆப். ஸோ அந்த கேமரா ஆப் உள்ள போயிட்டு இதில் பாருங்க, ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க, கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கொடுத்து கிளியர் கேஷ் பண்ணுங்க. அடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்க. பண்ணிட்டு பேக் வந்துட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப்பும் பண்ணுங்க. இப்படி ஃபோர் ஸ்டாப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ போயிட்டு ரீஸ்டார்ட் அப்படின்றதையுமே நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, உங்கள் ஃபோனில் உள்ள அந்த ஆப் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் இப்போ வந்து டிஃபால்ட்டாக ரீசெட் பண்ணீங்க, அதுக்கப்புறமா கிளியர் கேஷும் கிளியர் டேட்டாவும் பண்ணீங்க. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஃபோன் ஆஃப் ஆகி ஒன்றாகும் போது ஃபிசிக்கலாக ஹார்ட்வேர் சைடும் ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா, சாஃப்ட்வேர் சைடு ஏதாவது இஷ்யூ இருக்குமா இருந்துச்சுன்னா, அது எல்லாமே ஒட்டோவா சால்வ் ஆகி உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகினதுக்கு அப்புறமா கேமரா ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா இந்த இடத்துல ஷோ ஆகுதான்னு பார்ப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக ஷோ ஆகும், ஃப்ரண்ட் கேமராவுமே ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸை ரொம்பவுமே கவனமாக ட்ரை பண்ணி செஞ்சு பார்ப்பீங்களா இருந்தால் உங்கள் ஃபோன்லையுமே ஃப்ரண்ட் கேமரா வந்து ஷோ ஆகாத வைக்காத ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுச்சா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் வேறு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியலன்னா அது என்ன இஷ்யூ அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.